கிணத்த காணோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ராமநாதபுரம் கோடாங்கிப்பட்டி கிராமத்தில் வந்து தண்ணியே இல்லை. ஸோ இவங்க வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுக்குறாங்க, நிறையா போராடுறாங்க. ஆனால் தண்ணியே கிடைக்கல. ஸோ வந்து நீரோட்டம் வந்து பார்க்குறாங்க அவங்க ஊரில். அங்கே பார்த்தா யோகி பாபா அண்ணன் வீட்டில் வந்து நீரோட்டம் வந்து காட்டுது. அங்கே உள்ள தாத்தா வந்து சொல்கிறாரு, இங்கே போர் போடக்கூடாது, இங்கே தோண்டி தான் வந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்களும் வந்து தண்ணிக்காக வந்து தோன்றுறாங்க. அங்கே பார்த்தா டைனாசரோட எலும்பெல்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு வந்து ஆராய்ச்சியாளர் நிறையா பேர் வந்து இது என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதுதான் இதோட கதை. அப்படியே வந்து இந்த படத்தோட கதை வந்து நகர்ந்து போயிட்டே இருக்குது. முக்கியமாக ஒன்றுன்னு சொல்லணும், இந்த படத்தோட டைரக்டர் இப்போ உயிரோடு இல்லைனாலும் இவர் படைத்த இந்த படைப்பு வந்து காலத்துக்கும் அழியாமல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் இதில் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து யோகி பாபு அண்ணன், அப்புறம் ரேச்சல், லவ்லின் சந்திரசேகர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், அவங்க வர சீன்ஸாக இருக்கட்டும், லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். மரியம் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லா பேருமே. இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல படைப்புக்கு வந்து நம்மளோட ஆதரவை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றதையும் இதில் நான் சொல்லிக்கிறேன்.